அனைவருக்கும் வணக்கம். இன்று பூஜை பாஸ்கெட் எப்படி பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பூஜை கூடைக்கு 4 அடியில் வயர் கட் பண்ணணும். 4 அடியில் ப்ளூ கலர் 2 வயரும் 2 வயர் இதே மாதிரி அளந்து கட் பண்ணிக்கணும். ஸ்கேலில் 4 அடி அளக்கணும். அதே மாதிரி இந்த சாண்டல் கலரில் 10 வயர் கட் பண்ணணும். மொத்தம் 12 வயர். 12 வயரை கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வயரை எடுத்து 2ஆக மடிக்கணும். இப்போ ரன்னிங் வயரை எடுத்துகிட்டு சாண்டல் கலர் வயரை 5 வயர் ஃபஸ்ட்டு மடித்து பின்னணும். இந்த மாதிரி 2ஆக மடிக்கணும். அதே மடிச்சிட்டு அதே அளவு ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு 2ஆக அளந்து மடிச்சுட்டு 2லையும் ஒரு வயருக்கு மேலே ஒரு வயர் வச்சு நாட் போடணும். இந்த மாதிரி மேலே வயரை போட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த ப்ளூ கலர் வயரை சொருகணும். இறுகி டைட் வச்சா நம்மளுக்கு பேசிக் நாட் கிடச்சிரும். இதுதான் பேசிக் நாட்டு. ப்ளூ கலர் ரன்னிங் வயராக இருக்குது. அது வயர் ஒன்று கூட குறையாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடணும். அடுத்து சாண்டல் கலர் வயரை 2ஆக மடிச்சுட்டு அடுத்து ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி ப்ளூ கலர் வயரை லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு சாண்டல் கலர் வயரை அதன் மேலே வச்சு நாட் போடணும். இதே மாதிரி 5 நாட் போடணும் சாண்டல் கலரில். சாண்டல் கலர் 5 நாட் போடணும். 5 நாட் போட்டு அதுக்கடுத்து ப்ளூ கலர் 2 வயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணணும். ரெண்டு வயரையும் மடித்து இந்த மாதிரி நாட் போடணும். அடுத்த ப்ளூ கலர் வயரையும் பின்னணும். அதுக்கு அடுத்து தான் மீதி உள்ள 5 வயர் இருக்குல்ல சாண்டல் கலரு, அந்த நாட்டையும் போடணும். 2 மடித்து ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே எவ்வளவு வயர் அளவு இருக்கோ அந்த அளவு வயரை நம்ம அளந்து கட் பண்ணணும். அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். பக்கத்தில் இருக்க வயரை அப்படி அளந்து ரன்னிங் வயரை கட் பண்ணணும். ப்ளூ கலர் வயர் தான் ரன்னிங் வயரு. கட் பண்ணிவிட்டு அடுத்த லைனும் ப்ளூ கலர் வயரே போடணும். 2 லைன் ப்ளூ லைன் போடுறோம். பக்கத்தில் உள்ள வயரை நம்ம அளக்கணும். அளந்துட்டு அந்த வயரை மடிக்கணும். ரன்னிங் வயரை மடித்து பக்கத்தில் உள்ள வயர் அளவு எவ்வளோ இருக்கோ அதை அடுத்து அளந்து மடித்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி அந்த ரன்னிங் வயரை மேலே வச்சு பின்னுறோம். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நாட் போடணும். தொடர்ந்து இப்படி பின்னிகிட்டே வாங்க. ப்ளூ கலர் வயரு 2 லைன் போட்டுட்டு இங்கே பக்கத்தில் ரன்னிங் வயரை அளந்து நாட் போடுங்க. போட்டு இந்த ப்ளூ கலர் வயர் எந்த அளவு இருக்கோ அதை அளந்து கட் பண்ணி விடணும்.
அதே அளவு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க ரன்னிங் வயரை. அதுக்கடுத்து சாண்டல் வயரை நம்ம போட்டு பின்னணும். இந்த மாதிரி அளவு எடுத்து அந்த இடத்துல மடக்கி நம்ம அடுத்து ஒரு வயரை மடித்து இந்த மாதிரி நாட் போடணும். நல்லா பின்னுறப்ப நல்லா இறுக்கமாக பின்னணும். லைன் ஃபுல்லாக பின்னிட்டு இந்த இடத்துல நம்ம பக்கத்தில் உள்ள வயரை அளவு எடுத்து ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். அது சைடெலாம் பின்னணும்ல, அதனால் அந்த அளவு வயர் வேணும் நம்மளுக்கு. அதனால தான் அளந்து அந்த வயரை கட் பண்ணி விடுறோம். இப்போ சாண்டல் லைன் ஒரு லைன் போட்டுட்டோம். இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு ஒரு லைன் போடணும். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள வயரை அளந்து எந்த அளவு வருதோ அதை அந்த இடத்துல மடித்து லூப் ஃபார்ம் பண்ணி நம்ம பேசிக் நாட் போடணும். இப்போ மேலே 2 லைன் போடணும் சாண்டல் வயரு. அதே மாதிரி கீழே 2 லைன் போட்டு மொத்தம் 6 லைன் கிடைக்கிது. 6 லைன் பின்னி முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரன்னிங் வயர் வச்சு 2 பக்கமும் ஒவ்வொரு நாட் குறைச்சி பின்னணும். அதில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 6 லைன் வந்துடுச்சு. ப்ளூ 2, மேலே 2 சாண்டல், கீழே 2 சாண்டல், மொத்தம் 6 லைன் போட்டாச்சு. அதுக்கடுத்து பேசிக் ஒரு நாட்டை ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் ஆரம்பிக்கிறோம். அதுலேயும் ரன்னிங் வயரை அளவு பக்கத்தில் உள்ள வயரை எடுத்து அளந்து நாட் போடணும். முடிக்கிறப்பையும் ஒரு நாட்டை விட்டு முடிங்க. அப்போ 12 இல்லை நாட் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து 6 லைன் போடுறோம். போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு 10ல் 2 குறைஞ்சிருச்சுன்னா 12ல் 2 குறைஞ்சிருச்சுன்னா 10 நாட் போடணும். 2 பக்கமும் 10 நாட் போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து 8 நாட் போடணும். அதுக்கடுத்து 6 நாட் போடணும். இந்த மாதிரி அளந்து வயரை கட் பண்ணி விட்டுருங்க ரன்னிங் வயரை. அதுக்கு அடுத்த பக்கமும் அதே மாதிரி ஒரு நாட் விட்டு அடுத்த நாட்டை எடுத்து அளந்து நம்ம பேசிக் நாட் போடணும். போட்டு பக்கத்தில் ஒரு நாட் விட்டுட்டு கட் பண்ணுறோம். அளந்து வயரை கட் பண்ணி விடணும். அதுக்கு அடுத்து ஒரு நாட் விட்டு அதுக்கு அடுத்ததில் பின்னுறோம்.
இந்த மாதிரி வயரை மடித்து அளவெடுத்து மடிக்கணும். மடிச்சுட்டு நாட் போடுங்க. இப்போ இந்த இதில் வந்து 8 நாட் வரணும். அதே மாதிரி அடுத்த சைடும் 8 நாட் பின்னுங்க. அதுக்கடுத்து 6 நாட் போடணும். போட்டு இதுதான் அடி போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னிகிட்டே வரணும். தொடர்ந்து ஒயர் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து சைடில் நம்ம கார்னரில் நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். ஒயரை அளந்து கட் பண்ணி முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு கொஞ்சமாக ஏதோ ஒரு இடத்துல எடுத்து கொஞ்சம் ஒயர் கோர்க்கறதுக்கு விட்டுட்டு நம்ம நாட் போடுறோம். அந்த விட்ட ஒயரை வந்து கோர்த்துடணும். இப்போ நாட் போட்டுட்டு இந்த 6 லைன் இருக்குல்ல 6 நாட்டு அதில் பின்னிட்டு கார்னரில் வந்து நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். 3 நாட்டு போடணும் நெல்லிக்காய் முடிச்சு ஃபஸ்ட்டு. 4 கார்னர்லேயும் நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நெல்லிக்காய் முடிச்சு தெரியாதவங்க சாதாரண நாட்டு போட்டுக்கலாம். 4 பக்கமும் 3 நாட்டு வந்து நெல்லிக்காய் நட்டு. இப்போ 6 லைன் போட்டு முடிச்சுட்டு அந்த நம்மளை பார்த்த வயர் வருதில்ல அந்த நெல்லிக்காய் 2 வயர் ஒரு பக்கமாக இருக்கும். அதில் வந்து நம்ம நெல்லிக்காய் நட் போடணும். இப்போ ரன்னிங் வயரை மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிக்கணும். பக்கத்தில் உள்ள வயரை அது 2ஆக மடித்து இது உள்ளே வைக்கணும். 3ஆவது வயரை 3இதையும் சுற்றி ஒரு லூப்பில் ஒரு வயரும் 2 லூப்பில் இன்னொரு வயரும் கோர்த்துட்டு டைட் வச்ச நெல்லிக்காய் நட்டு. நெல்லிக்காய் முடித்து எப்படி போடணுன்றதை என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு நாட்டு போட்டு அடுத்து பேசிக் நாட்டு தொடர்ந்து பின்னிட்டு வரணும். அதுக்கடுத்து தொடர்ந்து பேசிக் நாட்டு 6 நாட் போட்டிருந்தோம்ல அதை சாதாரண நாட்லேயே பண்ணிடுங்க. அடுத்த கார்னர்லேயும் நெல்லிக்காய் முடிச்சு போடணும். போட்டு ஏணிப்படி போட்டு முடிக்கணும். ஏணிப்படி முடித்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் எப்படி பின்னணுன்ட்டு. அது மாதிரி பார்த்து போடுங்க. இப்போ அடுத்த கார்னர்லேயும் நெல்லிக்காய் முடித்து போடுறேன். இந்த மாதிரி போடுறப்ப தான் உங்களுக்கும் கரெக்டாக புரியும். அதனால தான் இதையும் காட்டி போடுறேன். நெல்லிக்காய் முடிச்சு தெரியலன்னா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் 2 பேசிக் நட் வரும். அடுத்து மேலே வரப்போ சரியாயிடும். போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஏணிப்படி முடித்து மேலே உள்ள வயரை லூஸ் படுத்திட்டு பேசிக் நட்டை இந்த ரன்னிங் வயரை மடித்து உள்ளே வச்சு டைட் வச்சா நம்ம ஏணிப்படி முடிச்சு. இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து அதே மாதிரி சாதாரண நாட்டு போடுற இடத்துல போடணும். இப்போ நெல்லிக்காய் நாட்டு 3 போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து அடுத்து 2 நாட்டு வரும்.
ஸ்டார்ட் பண்ணப்ப கொஞ்சம் வயர் விட்டுருந்தோம்ல, அதை வந்து உள்ளே கோர்த்து விட்டுருங்க. கலண்டு வராமல் இருக்க கோர்த்து விட்டுறணும். அடுத்து ஏணிப்படி முடித்து வயரை வந்து லூஸ் படுத்திட்டு இந்த ரன்னிங் வயரை 2ஆக மடித்து உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு இந்த மேலே உள்ள வயர் இருக்குல்ல, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே கோர்த்துட்டு கீழே வயரை டைட் வச்சோமாக்கும் நம்ம ஏணிப்படி முடித்து வந்துடும். டைட் வச்சுட்டு அடுத்து அந்த ரன்னிங் வயரை எடுத்து அடுத்த நாட்டில் தான் நம்ம பின்னணும். அடுத்த லைன் வந்து ஆரம்பித்து பின்னிட்டு வாங்க. அடுத்து நெல்லிக்காய் நாட்டு இப்போ ரெண்டு நாட்டு பின்னணும். அது எப்படி பின்னுன்ற பாருங்கள். 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டும், அடுத்து உள்ள 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டும், மொத்தம் 2 நாட் போடணும். அதே மாதிரி 4 பக்கமும் போட்டுருங்க. ரெண்டு வந்துடுச்சு. அதுக்கடுத்து சாதாரண நாட்டு பின்னிட்டே வாங்க. அப்போ 2 போட்டாச்சுல. அதுக்கடுத்து மேலே ஒரு நாட் போடணும். நெல்லிக்காய் முடிச்சு அதை 3 அப்புறம் 2 அடுத்து 1 அதுக்கடுத்து சாதாரண நாட்டை அடுத்த லைனில் போட்டுருங்க. இப்போ ஒவ்வொரு முடிச்சு 2 வயர் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டு அதை போட்டது. அடுத்தடுத்து வந்து மேலே வந்து சாதாரண நாட்டு தான் போட போகிறோம். தொடர்ந்து பின்னிட்டு அடுத்து வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிருங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு லைனை முடிச்சுட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து சாதாரண நாட்டு போடணும். பேசிக் நாட்டை அந்த முடிகிற இடத்துல வந்து நல்லா லூஸ் படுத்திட்டு இந்த ரன்னிங் வயரை மடித்து உள்ளே வச்சுட்டு அந்த மேலே உள்ள வயரை உள்ளே கோர்க்கணும். அந்த லூப்போட கோர்த்து டைட் வைக்கணும். ஏற்றி இறக்கி இல்லாமல் ஒரே லைனாக வரும். இல்லாட்டி ஒரு லைன் கூட குறையா வரும். அதுக்காக தான் ஏணிப்படி முடிச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பழகிட்டால் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் அந்த லைன் போட்டு அதுக்கடுத்து சாதாரண நாட்டை தொடர்ந்து பின்னிட்டு வாங்க. பின்னியாச்சு. நான் வந்து முடிக்க போகிறேன். முடிக்கிற இடத்துலையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம முடிக்கணும். எங்கே ஆரம்பித்தோமோ முடிகிற இடத்துல அந்த இடம் வந்து முடிச்சிடணும். அப்போ தான் வந்து ஒரே லைனாக இருக்கும். ஈஸி தான் ஏணிப்படி முடிச்ச அந்த பேசிக் நட்டை லூஸ் படுத்தி கீழே இழுத்து மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ரன்னிங் வயர் 2ஆக மடித்து உள்ளே வச்சு அந்த மேலே உள்ள வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து டைட் வைக்கணும். நான் மேலே வந்து 2 லைன் வந்து ப்ளூ கலர் வயரை வச்சு போட்டு முடிச்சிருக்கிறேன். ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு இனி அந்த கூடையை உள்ளே வெளியே பரட்டி விட்டுட்டு நம்ம கோர்க்கணும். எக்ஸ்ட்ரா உள்ள வயரெல்லாம் வந்து கோர்த்து விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு கோர்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
ஒரு ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் வந்து கோர்க்கணும். கோர்த்து இழுத்து டைட் வச்சு ஒரு 4, 5 லைன் கோர்த்து விட்ருங்க. அப்போ தான் வந்து கூட வந்து டைட்டாக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றி கோர்த்து விட்ருங்க. கோர்த்து விட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து கைப்பிடி இதுக்கு எப்படி போடலான்றது பாருங்கள். இப்போ ஸ்கேலில் வந்து 5 அடி வயர் வந்து 2 வயர் கட் பண்ணுறோம். 5 அடியில் 2 வயர் கட் பண்ணி அதை கூடையில் கோர்த்துடுறோம். இப்போ ப்ளூ கலர் வயர் 2 லைன் போட்டோம்ல, அந்த 2 லைன்லேயும் கோர்த்துடுங்க. மேலே இருந்து 4வது லைனில் கோர்க்குறேன். இந்த கைப்பிடிக்கு வந்து 2 லைனில் கோர்க்குறப்ப கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். 4 வயர் வருதில்ல, அந்த 4 வயரையும் நான் நல்லா ஈக்குவலாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து ரன்னிங் வயரை இப்படி கோர்த்துடுறோம். கோர்த்து அந்த வயரையும் இந்த கைப்பிடியோடு சேர்த்துக்கோங்க. பின்னுறப்ப அப்படியே வந்து வச்சு பின்னிருங்க. இப்போ ரைட்டில் இருக்கிற வயரை லெஃப்டில் கொண்டுட்டு வந்து மேலே கூடி சுற்றி ரைட்டில் கொண்டுட்டு வரோம். இப்படி மாற்றி மாற்றி சுற்றணும் இந்த ரன்னிங் வயரை. அதுதான் இந்த கைப்பிடி. பாருங்கள், கீழே ஓடி கொண்டு போய் அந்த வயரை மேலே எடுத்துகிட்டு வரோம். திருப்பி கீழே கொண்டு போய் மேலே எடுத்துகிட்டு வரோம், ரைட்லேயும் லெஃப்ட்லேயும். இதே மாதிரி தான் இந்த கைப்பிடி நல்லா பார்த்து டைட் வச்சு பின்னுங்க. இப்போ ஒரு கைப்பிடின்றதுனால கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த கைப்பிடி பின்னுறேன். மெதுவாக பின்னுறேன், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கீழே ஊடி எடுத்து மேலே கொண்டுட்டு வரேன், திருப்பி கீழே கொண்டுட்டு போய் மேலே எடுத்துகிட்டு வரேன். இதே தான் தொடர்ந்து பின்னணும். கைப்பிடி ஃபுல்லாக இப்படி டைட் வச்சுக்கோங்க, லூஸ் இல்லாமல். கீழே கொண்டு போய் மேலே சுற்றணும். அதே மாதிரி தொடர்ந்து பின்னணும். கீழே கொண்டு போய் மேலே சுற்றுறது. மேலே அதே இது 2 பக்கமும் கீழே கொண்டு போய் மேலே சுற்றி கொண்டு வர்றது. உங்களுக்கு எந்த அளவு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு பின்னுங்க. நான் அந்த வயரு சொருகிற அளவுக்கு விட்டு பின்னுறேன். இதோட கம்மியானா 4.5 அடி வேணாலும் கட் பண்ணி பின்னுங்க. அதே இது ஆப்போசிட் லைனில் இந்த ப்ளூ கலர் லைன் வருதுல்ல, அந்த இதில் 4 லைன் விட்டு கோர்க்கணும். இந்த கைப்பிடியை அப்படி முடிச்சு போட்டுட்டு 2 முடிச்சு போடுங்க. அப்போ தான் கலண்டு வராமல் இருக்கும்.
4 லைனு கீழே 2 லைன்லேயும் கோர்த்து விடுங்க. ஒரு பக்கம் 2 வயரும் அடுத்த பக்கம் 3 வயரும் 2 அந்த ரன்னிங் வயரும் சேர்த்து நல்லா நாட் போடணும். டைட்டாக நாட் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்து விட்ருங்க. 2 பக்கமும் இந்த கைப்பிடியை கட்டி விடணும் வயரை. அப்போ தான் தொங்காமல் இருக்கும். வயரை கோர்த்து விட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடு கைப்பிடியை இழுத்துட்டு வரும்ல, அதுக்காக வயரை வச்சு கட்டி கோர்த்து விட்ருங்க. கோர்த்தாச்சு. நான் பூ பின்னி வச்சுருக்கேன். அந்த இதை இந்த சைடில் கோர்க்குறேன். இந்த பூ எப்படி பின்னுன்றது என்னுடைய சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதையும் போட்டோமாக்கு நிறைய டைம் எடுக்கும். 2 பக்கமும் பூ வைக்கிறேன். 4 பக்கமும் இந்த கண்குழு கடையில் கிடைக்கும், அதை வச்சு நம்ம இன்னதை பேஸ்ட் பண்ணுமாக்க அப்படின்னு நின்றுக்கிறோம். இல்லை எக்ஸ்ட்ரா வயர் வச்சு கோர்த்து விட்றா இருந்தாலும் கோர்த்து விட்டுடலாம். அதில் பாசி வைக்கிறேன் அந்த இடையில. இது உள்ளன் நூலில் நான் பின்னினேன். அது என்னுடைய சேனலில் இருக்குது எப்படி பின்னணுன்ட்டு. அதையும் பார்த்து இது வேணும்னா இதை வச்சுக்கோங்க. நான் இது அழகாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த உள்ளன் நூல் மாட்டி வைக்கிறேன். இப்போ கைப்பிடி மேலேயும் ரோஸ் கலரில் இந்த பூ பின்னி அதையும் ஒட்டி வைக்கிறேன். கூட அழகாக இருக்கட்டும்ன்ட்டு தான் இது. இந்த மாதிரி பூ வைக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்குது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 2 சூப்பராக